எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரும் நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் பவித்ரன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிற பல்லூர் அப்படின்ற ஊரில் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான பிரீத்திங்கர தெய்வம் கோவில் தாங்க போக போகிறோம். வீடியோக்குள்ளே பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்க வந்துக்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காமல் நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து கொடுங்க. நான் இதுபோல் பல்வேறு வகையான ஆன்மீக சம்மந்தப்பட்ட வீடியோக்கள்லாம் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்குங்க. ஆதரவு கொடுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சில சிறப்புகள்லாம் பார்க்கலாம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பல்லூர் அப்படின்ற ஊரில் தாங்க இருக்குது, ராணிப்பேட்டை மாவட்டத்தில். இங்கே பார்த்தீங்கன்னா 108 அடியில் வெறும் பிரம்மாண்டமாக பிரீத்திங்கர தேவி அம்மன் சிற்பம் இருக்குதுங்க. இந்த கோவிலோட சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதந்தோறும் வர அமாவாசை நாட்களில் தாங்க இங்கே வெகு சிறப்பாக பார்த்தீங்கன்னா பூஜைகள் நடக்குது. யாக வளர்த்தி, அதாவது மதியம் 2 மணிலேருந்து ஈவினிங் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாகம் பார்த்தீங்கன்னா நடைபெறுங்க. இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளூர் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலேருந்து பல்வேறு இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள்லாம் வராங்கங்க. இந்த பிரம்மாண்டமான 108 அடி உயரம் கொண்ட இந்த பிரீத்திங்கர தேவி பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபத்தில் தாங்க இருக்குது, தியான மண்டபம். இந்த மண்டபத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா தியான மண்டபம் இருக்குது. இந்த மண்டபத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான தெய்வங்கள் சிற்பங்கள் இருக்குங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிட்டே வரேன் பாருங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மாண்டமான 108 அடி உயரம் அந்த பிரீத்திங்கர தேவி அம்மன் பார்த்தீங்கன்னா சுற்றி வணங்கி வந்தாச்சுங்க. அப்படி வணங்கி வரும்போது இந்த சுற்றி இருக்கிற மண்டபத்தில் இருக்கிற பல்வேறு வகையான தெய்வங்களை நீங்கள் வணங்கியிருப்பீங்க. அப்படி வணங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடதுபுறத்தில் பார்க்கும்போது அம்மனோட உருவசிலை பார்த்தீங்கன்னா சிதலமடைஞ்சு இருக்குதுங்க. எதிர்க்கவே பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக கட்டிட்டு வராங்க. அப்படியே இந்த அம்மனையும் புனரமைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேங்க, நம்புகிறேன். இந்த முன்னாடி சொல்லியிருந்த போல் மாதந்தோறும் வர அமாவாசைகளில் பார்த்தீங்கன்னா மதியம் 2 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிறப்பு யாகம் நடைபெற்று பூஜைகள் நடைபெறுது. இந்த பூஜையில் பார்த்தீங்கன்னா உள்ளூர் மட்டும் இல்லாமல் பல்வேறு தமிழ்நாட்டிலேருந்து பல்வேறு இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள்லாம் வராங்க, வேண்டிக்கிறாங்க. வேண்டுதெல்லாம் நிறைவேறுதுன்னு அப்படின்னு பல பக்தர்கள் சொல்லிட்டு வராங்க. இந்த பல்லூரில் இருக்கிற இந்த பிரீத்திங்கர தேவி அம்மன் கோவிலை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா பச்சை பசுமையாக இயற்கை சார்ந்த விவசாயங்கள் நிலப்பரப்பில் தான் இடையில தான் பார்த்தீங்கன்னா இந்த அம்மன் கோவில் இருக்குதுங்க. ஆமாங்க, நீங்களே பாருங்கள், இந்த கோவிலை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி சுற்றி பார்த்தீங்கன்னா பச்சை பசுமையாக தாங்க இருக்குது. நீங்களே பாருங்கள், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பசுமையாக தாங்க இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு போங்க. நீங்கள் நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரன்.